வணக்கம் எனதருமை சிவனாசி யூடியூப் தள நண்பர்களே, உங்கள் அனைவரையும் சிவபுராணம் கதைகள் மூலம் இத்தலத்திற்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் சிவபுராணம் கதைகள் பகுதியில் நரசிம்மருக்கு தரிசனம் தந்த சரபர் எனும் தலைப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு சமயம் சனகாதி முனிவர்கள் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்ய வைகுண்டம் வந்தனர். அப்போது வாயிற்காவலர்களான ஜெய விஜயர் இருவரும் முனிகுமாரர்களை உள்ளே செல்லக்கூடாதென தடுத்து நிறுத்திவிட்டனர். அதனால் கோபமுற்ற அவர்கள் காவலர் இருவரையும் வைகுந்த பதவியை இழந்து பூலோகத்தில் மானிடனாக பிறந்து துன்புறும்படி சபித்து விட்டனர். இதை அறிந்தபோது விஷ்ணு வருத்தமடைந்து ஜெய விஜயர் இருவரையும் கடிந்து கொண்டு முனிகுமாரர்களிடம் மன்னிப்பு கோரும்படி கூறினார். அவரும் சனகாதி முனிவர்களை சாந்தப்படுத்தி அவர்கள் இருவரையும் மன்னித்து அருளுமாறு தெரிவித்தார். பிரபு, அவர்கள் செய்த குற்றத்துக்கான தண்டனையை அனுபவித்துதான் ஆக வேண்டும். இருப்பினும் ஒரு மாறுதல் செய்யலாம். உங்கள் பக்தர்களாக 7 ஜென்மம் எடுத்து பின்னர் உங்களை வந்து அடையட்டும், அல்லது உங்களுக்கு விரோதியாக 3 ஜென்மங்கள் எடுத்து உமது கையால் அழிக்கப்பட்டு வைகுந்தத்தை மீண்டும் அடையட்டும். இதில் எது விருப்பமோ அவ்வாறு செய்யலாம் என்றனர் முனிவர்கள். 7 ஜென்மங்கள் விஷ்ணுவை விட்டு பிரிந்திருக்க விரும்பாத அவர்கள் இருவரும் 3 ஜென்மங்கள் அவருக்கு விரோதியாக இருந்து அவரால் அழிவு பெறுவதையே விரும்பினர். அவ்வாறே ஜெய விஜயர் இருவரும் காசிபர் வம்சத்தில் ஹிரண்யாசன், ஹிரண்யகசிப்பு எனும் பெயருடைய அசுரர்களாக வந்து பிறந்தனர். ஹிரண்யாசன் தேவர்களை துன்புறுத்த எண்ணி உலகத்தையே பாயாக சுருட்டி எடுத்துக்கொண்டு சமுத்திரத்திற்கு அடியில் போய் ஒளிந்து கொண்டு மறைந்திருந்தான். தேவர்கள் நாராயணனிடம் சென்று முறையிட அவரும் அரக்கனிடமிருந்து உலகத்தை மீட்க எண்ணி பிரம்மதேவனின் நாசியில் இருந்து வராக உருவம் எடுத்து அவதரித்தார். வராக உருவம் எடுத்த நாராயணன் அரக்கனை தேடிக்கொண்டு சமுத்திர தீரத்துக்கு வந்தார். அங்கே நாரதர் சந்தியாவந்தனம் செய்து கொண்டிருப்பதை பார்த்தார். நாரதர் விஷ்ணுவை அறிந்து கொண்டு அவரை துதித்தார். நாராயணன் அவரிடம், நாரத மகரிஷி, ஹிரண்யாசனை தேடிக்கொண்டு வந்துள்ளேன். நான் பாதாளலோகம் சென்று திரும்பும் வரை இந்த நீரை பானம் செய்து வைத்திருக்க வேண்டும் என்றார். பிரபு, அப்படியே செய்கிறேன் என்ற நாரதர் சமுத்திர நீர் அனைத்தையும் உள்ளங்கையிலே ஏந்தி ஆசமனம் செய்து வாயிலை நிறுத்தி கொண்டார். சமுத்திர நீர் வற்றிவிடவே அடியினுள் பதுங்கியிருந்த அரக்கன் வெளிப்பட்டான். நாராயணன் அவனுடன் யுத்தம் செய்து அவனை கொன்று உலகத்தை மீட்டு வந்தார். நாரதரும் வாயிலே வைத்திருந்த நீரை வெளிப்படுத்த மீண்டும் சமுத்திரத்தில் நீர் நிறைந்தது. தன்னுடைய சகோதரன் விஷ்ணுவால் அளிக்கப்பட்ட செய்தியை கேட்டபோது ஹிரண்யகசிப்பு சீற்றமடைந்தான். தேவர்களை பழிவாங்க வேண்டுமென்று பிரம்மதேவனை குறித்து அநேக ஆண்டுகள் தவம் செய்தான். அவனுடைய கடுந்தவத்தால் விண்ணுலகம் தகிக்கப்பட்டது. அதை கண்ட பிரம்மதேவன் அரக்கன் முன்பு தோண்டி, ஹிரண்யகசிப்பு, உனக்கு வேண்டிய வரம் என்ன என்று கேட்டான். சுவாமி, உங்களால் உண்டாக்கப்பட்ட இவ்வுலகத்தில் எவராலும் எந்த வகை ஆயுதத்தாலும் இரவிலும் பகலிலும் சரி எனக்கு மரணம் சம்பவிக்க கூடாதென்று அனுக்கிரகிக்க வேண்டும் என்றான் இரண்யன். பிரம்மதேவன் அவன் கோரிய வரத்தை அளித்தார். ஹிரண்யகசிப்பு தன்னுடைய பட்டணமான சோனிதபுரிக்கு திரும்பியதும் உலகில் உள்ள அரக்கர்களை எல்லாம் ஒன்று கூட்டி தன்னுடைய ஆக்கினையை ஏற்க செய்தான். தன் சகோதரனை கொண்ட விஷ்ணுவிடம் துவேஷம் கொண்டு நாட்டில் யாகம் முதலான காரியங்கள் எதையும் செய்யக்கூடாதென்று கட்டளையிட்டான். அவன் உத்தரவை மீறி நடப்பவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு கொடுமைக்கு உள்ளானார்கள். ஹிரண்யகசிப்புவின் அழிவின் நிமித்தம் அவரின் மகனான பிரகலாதன் அவதரித்தார். பிரகலாதன் பிறக்கும் போதே மகாவிஷ்ணுவிடம் பக்தி கொண்டவனாய் விளங்கினான். சதா அவர் நினைவே அவன் உள்ளத்தில் நிறைந்திருந்தது. 5வது வயதில் பிரகலாதனை வித்யாபியாசம் செய்ய உபாத்தியாரிடம் அழைத்து சென்றான் ஹிரண்யகசிப்பு. அங்கே முதலில் ஹிரண்யாய நம என்று ஹிரண்யனை வழங்கிவிட்டே பாடம் ஆரம்பிப்பது வழக்கம். அவ்வாறு இரண்யன் கட்டளையிட்டு நடத்த செய்திருந்தான்.
பிரகலாதனோ ஓம் நமோ நாராயணாய என்றே சொன்னான். பக்கத்தில் இருந்த ஹிரண்யனின் கண்கள் கோவை பழம் போல் சிவந்தன. அதை கண்ட உபாத்தியார் நடுநடுங்கி, குழந்தே, உன் தகப்பனார்தான் சகல லோகங்களுக்கும் அதிபதியாக திகழ்கிறார். அவரை வணங்கிய பின்னர்தான் பாடம் தொடங்க வேண்டும். எங்கே ஹிரண்யாய நம என்று சொல்லு என்றார். சகல புவனங்களுக்கும் நாராயணன் அல்லவா அதிபதி? அவன் அல்லவோ ஜகரஸ்தகன்? என் தந்தை வெறும் மானிட பிறவிதானே என்றான் பிரகலாதன். ஹிரண்யன் அபரிமித கோபத்தால் சீறினான். பிரபோ, பதட்டப்படக்கூடாது. முதல் நாள் அல்லவா? குழந்தை ஏதோ தெரியாது உளறுகிறான். நான் சரிப்படுத்தி விடுகிறேன் என்றார் உபாத்தியாயர். ஹிரண்யன் மகனை அவ்விடத்திலேயே விட்டுவிட்டு சென்றான். சில நாட்களுக்கு பிறகு ஹிரண்யன் ஒரு நாள் தன் குமாரனை அழைத்து வர செய்தான். அவனை மகிழ்ச்சியோடு தூக்கி மடியில் வைத்து கொண்டு, குமாரா, பள்ளியில் என்ன கற்றுக்கொண்டாய் என்று கேட்டான். அப்பா, ஓம் நமோ நாராயணாய என்ற தாரக மந்திரத்தை தவிர கற்பதற்கு என்ன இருக்கிறது என்று பதிலளித்தான் பிரகலாதன். கோபம் கொண்ட ஹிரண்யன் உபாத்தியாயரை வரவழைத்து கேட்க, அவரோ பிரகலாதன் நாராயணனிடம் கொண்டுள்ள ஈடுபாட்டை விட மறுக்கிறான் என்றும் மற்ற பிள்ளைகளையும் கெடுத்து குட்டிச்சுவராக்கி நாராயணனை குறித்து பஜனை செய்ய சொல்லுகிறான் என்றும் தெரிவித்தார். இனி பள்ளிக்கு அனுப்புவதில் பலனில்லை என்பதை அறிந்த ஹிரண்யன் மனைவி கயாதுவை அழைத்து, கயாது, உன் மகனுக்கு நாராயண பித்து பிடித்திருக்கிறது. நீதான் அவனை சரியான வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஒப்படைத்தான். கயாது குமாரனை அழைத்து சென்று விஷ்ணுவை துவேசிக்குமாறு பல விதங்களிலும் எடுத்து சொன்னார். அம்மா, சர்வலோக இரட்சகனான நாராயணன் என் தந்தையினும் மேற்பட்டவர் என்றோ? நாராயணனை துதித்தால் பிறவி பேற்றை ஒழித்து முக்தியை பெறலாமே, அதை விட்டு நரஸ்துதி செய்யுமாறு சொல்லுகிறீர்கள் என்றான் பிரகலாதன். கயாது தன்னால் முடிந்தவரை குமாரனின் மனத்தை மாற்ற முயற்சித்தாள். அவள் முயற்சி தோல்வியிலேயே முடிந்தது. வேறு வழியின்றி கணவனிடம் அழைத்து வந்து விட்டு சென்றாள். ஹிரண்யனின் கோபம் அளவுக்கு மீறிவிட்டது. மந்திரிகளை அழைத்தான். அமைச்சர்களே, இவன் நம் குலத்தை அழிக்க வந்த நெருப்பு என தோன்றுபடி நடந்து கொள்கிறான். இவனை அழைத்து சென்று நெருப்பிலோ தள்ளியோ, கூரிய ஆயுதங்களால் உடலை துண்டித்தோ, நீரில் தள்ளியோ, விஷம் கொடுத்தோ தண்டியுங்கள். இவனை விட்டு வைத்தால் நமக்குதான் அழிவு என்றான். மந்திரிகள் அரக்கனின் கட்டளைப்படி பிரகலாதனை இழுத்து சென்று திகுதிகுவென்று எரியும் நெருப்பிலே தள்ளினார்கள். பிரகலாதனுக்கு நெருப்பு குளிர்ச்சியாக இருந்தது. ஒன்றுமே நடக்காதது போல் எழுந்து வந்தான். மலையுச்சியில் இருந்து அவனை உருட்டி தள்ளினர். கீழே விழுந்த பிரகலாதன் பஞ்சு பொதிமேல் விழுந்தவன் போல ஒரு காயமுமின்றி எழுந்து வந்தான். விஷத்தை கொடுத்து குடிக்க செய்தனர். அதுவோ அவனை கொல்வதற்கு பதிலாக உடலுக்கு அபரிமித காந்த சக்தியை கொடுத்தது. பலவித ஆயுதங்களை கொண்டு அவனை அடித்தனர். அந்த அடிகள் புஷ்பகாரங்களாக விழுந்தன. கல்லில் அவனையும் சேர்த்து கட்டி நீரிலே தள்ளினர். கல்லோ நீரில் மிதந்தது. அவர்கள் என்ன செய்த போதிலும் பிரகலாதன் நாராயண ஸ்மரணத்தை விடவில்லை. மந்திரிகள் அவனை அழைத்து வந்து ஹிரண்யனிடம் விட்டு நடந்ததை தெரிவித்தனர். ஹிரண்யன் மறுபடியும் உபாத்தியாரை அழைத்து மற்ற பிள்ளைகளோடு இவனையும் பேதம் பாராமல் அடித்து மிரட்டி பாடம் சொல்லிக் கொடுக்குமாறு ஒப்படைத்தான். உபாத்தியாயரும் பிரகலாதனை அழைத்து சென்று இதமான வார்த்தைகளை சொன்னார். பிரகலாதா, உன் தந்தையோ உலகங்களுக்கும் அதிபதி. அவரை மிஞ்சக்கூடியவர் உலகங்களிலும் எவரும் இல்லை. அவருக்கு பின் நீதான் நாட்டின் அரசனாகப் போகிறாய். அவருடைய மன திருப்திப்படி நடக்கக்கூடாதா? விஷ்ணு தியானத்தை விட்டு நல்ல பிள்ளையாக விளங்கு என்று சொன்னார். ஆனால் எந்த பலனும் இல்லை. பிரகலாதன் விஷ்ணு தியானத்தை விட்டுவிட மறுத்துவிட்டான். அது மட்டுமல்ல, தன்னுடன் படிக்கும் மற்ற மாணவர்களுக்கும் ஞான மார்க்கத்தை உபதேசிக்கத் தொடங்கினான். உலகில் உள்ள யாவுமே அழியக்கூடியதென்றும் அழியா வஸ்துவாகிய நாராயணனிடம் மனத்தை செலுத்த வேண்டுமென்றும் சொல்லித்தந்தான். உபாத்தியாருக்கு இது தெரிந்துவிடவே பிரகலாதனை அழைத்து கடிந்து கொண்டார். அடே பிரகலாதா, தந்தையின் சொல்லை தட்டக்கூடாதென்று சாஸ்திரங்கள் சொல்லவில்லையா? ஏன் இப்படி தவறி நடக்கிறாய் என்றார். ஐயா,
நீர் சொல்வது வாஸ்தவமானதே. ஒருவன் அஞ்ஞானியாய் இருக்கும் வரையில் தான் சரீர சம்பந்தத்தால் உண்டான தந்தை அவனுக்கு பிதாவாக இருப்பார். அவன் ஞானியாகிவிட்டாலோ அவனுக்கு பிதா பரம பிரபமல்லவா. என் ஞான தந்தையை தியானிப்பது எவ்வாறு தவறாகும் என்று கேட்டான் பிரகலாதன். உபயாத்தியார் பார்த்தார். ஞானம் மிகுந்துவிட்ட பிரகலாதனை ஒருபோதும் திருத்த முடியாதென்பதை உணர்ந்தார். அவனை அழைத்து வந்து இரணியனிடமே விட்டுவிட்டார். இரணியன் மந்திரி குமாரர்களை அழைத்து அவர்களோடு பழகச் செய்து அவன் மனத்தை மாற்ற முயன்றான். அதுவும் பலன் தரவில்லை. கோபத்தால் உடல் துடிக்க அவனை அழைத்து, பிரகலாதா, நான் இத்தனை செய்தும் நீ இன்னமும் உன் பிடிவாதத்தை விடாதிருக்கிறாய். உலகில் எந்த காரணங்களுக்காக நாராயணனை வேண்டுவார்களோ அந்த உயர்ந்த பதவியை என்னால் நீ அடைந்திருக்கிறாய். சகலமான தேவர்களும் என் கட்டுப்பாட்டுக்குட்பட்டே நடந்து கொண்டிருக்க நீ கூறும் விஷ்ணு என்னை விட மேலானவன் ஆகிவிட முடியுமா? எங்கே அந்த விஷ்ணு? காட்டு என்றான். அப்பா, விஷ்ணு உன்னை விட எத்தனையோ விதங்களில் மேலானவர். அவரோடு உன்னை ஒப்பிட முடியுமா? ஏற்றத்தாழ்வுகள் பல இருக்கின்றன. இரத்தினத்துக்கும் சோற்று பருக்கைக்கும் குயிலுக்கும் தவளைக்கும் சந்தனத்துக்கும் சேற்றுக்கும் சூரியனுக்கும் மின்மினி பூச்சுக்கும் உள்ளது போல் உனக்கும் விஷ்ணுவுக்கும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன. நீயோ அகங்காரி, அழிவுடையவன், பிறரை தூசிப்பவன். அவரோ சாந்தசீலர், அழிவற்றவர். தன்னை தூசிப்பவனையும் தவற்றை உணர்ந்து மன்னிப்பு கேட்டால் காப்பாற்றுபவர். இந்த அண்ட சராசரங்கள் முழுமையிலும் விஷ்ணு வியாபித்திருக்கிறார். தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், உன்னிலும் இருக்கிறார், என்னிடம் இருக்கிறார். பிரகலாதனின் பேச்சு ஹிரண்யனின் கோபத்தை அதிகரிக்க செய்தது. மீசை படபடவென்று துடிக்க ஆயுதத்தால், அடே, இந்த தூணில் இருப்பாரா உன் விஷ்ணு என்று எதிர்புறம் இருந்த தூணை காட்டினான். அவர் எங்கும் இருக்கிறார் அப்பா, அவர் இல்லாத இடமே கிடையாது என்றான் பிரகலாதன். விஷ்ணு இங்கு இருப்பாராகில் வெளியே வரட்டும் என்று கர்ஜித்தபடி தூணை ஆயுதத்தால் அடித்தான் இரண்யன். மடார் என்ற சப்தத்துடன் தூண் இரண்டாக பிளந்தது. உள்ளிருந்து விஷ்ணு நரசிம்ம அவதாரத்தோடு வெளிப்பட்டார். இடுப்புக்கு கீழே மனித உருவோடும் அதற்கு மேல் சிங்கத்தின் உருவத்தோடும் பிடரி மயிர் நாற்புறமும் பறந்து சிலிர்க்க கண்களல் அனல் பறக்க விஷ்ணு நரசிம்மராக வெளிப்பட்டார். அவரை கண்டதும் இரண்யன் ஆயுதத்தை ஓங்கிக் கொண்டு சண்டையிட சென்றான். அண்ட சராசரங்களும் கிடுகிடுக்க கர்ஜித்தவராய் விஷ்ணு அவனோடு ஒரு முகூர்த்தம் யுத்தம் செய்தார். மாலை மங்கி சந்தியா வேளை வந்தது. இரவுமின்றி பகலுமின்றி உள்ள அந்த நேரமோ அவனை வதைப்பதற்கு ஏற்ற சமயம் என எண்ணி அவனை இரு கைகளாலும் வாரி எடுத்தார். உள்ளுமின்றி வெளியுமின்றி வாயிற்படியின் மேல் அமர்ந்து தொடையில் அவனை கிடத்தினார். ஆயுதங்களால் மரணம் கூடாதென அவன் வரம் கேட்டிருப்பதால் தமது கூரிய கைவிரல் நகங்களிலே அவன் உடலை கிழித்து ஒரு சொட்டு இரத்தம் கூட பூமியில் விழாது உறிஞ்சிவிட்டு உடலை மாலையாக அணிந்து கொண்டார். எங்கும் மகிழ்ச்சி ஆரவாரம் நிறைந்தது. தேவர்கள் பூமாரி பெய்தனர். அப்சரஸ்கள் நிருத்தியம் செய்தனர். முனிவர்கள் வேத கோஷமிட்டனர். நரசிம்மராக அவதரித்த விஷ்ணு ஹிரண்யனின் சம்ஹாரத்துக்கு பின்னரும் சாந்தமடையவில்லை. அரக்கனின் சம்ஹாரத்துக்காகவே அவர் கொண்ட உக்ரம் கண்டோரை நடுங்க வைத்தது. எவரும் அவரை நெருங்க பயந்தனர். தேவர்கள் ஒன்று கூடி தேவேந்திரனை அவர் அருகில் செல்லுமாறு கூறினர். விஷ்ணு சாந்தமடைந்தால்தான் உலகம் சேஷமுறும். இந்திரனும் அவரை நெருங்க பயந்தான். லட்சுமியை துதித்து அவளே தற்சமயம் விஷ்ணுவை நெருங்கக்கூடியவள் என்று கூறினார். லக்ஷ்மியும் பயந்தாள். இது போன்ற கோர ரூபத்தை தான் இதுவரை கண்டதில்லை என தெரிவித்து பிரகலாதனை அனுப்புமாறு சொல்லிவிட்டாள். தேவர்கள் பிரகலாதனை துதிக்க பிரகலாதன் அநேக விதங்களால் நாராயணனை ஸ்தோத்தரித்தான். நரசிம்மர் பிரகலாதனை வாரி எடுத்து தம் மடி மீது அமர்த்தி கொண்டார். அப்போதும் அவருடைய உக்கிரத்தை தாங்க மாட்டாதவர்களாய் தேவர்கள் சிவபெருமானை பிரார்த்தித்தனர். கைலாசநாதா, இரண்யனை சம்ஹரித்த தோன்றிய விஷ்ணுவின் உக்கிரத்தன்மை கொஞ்சமும் குறையவில்லை. அதன் உஷ்ணத்தை எங்களால் தாங்க முடியவில்லை. முன்பொருமுறை ஆலகால விஷம் பரவிய போது அதை உண்டு எங்களை காப்பாற்றவில்லையா? இப்போதும் தாங்கள்தான் எங்களை ரட்சிக்க வேண்டும் என்று வேண்டினர். கைலாசநாதன் தேவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க
சரபமாக உருவெடுத்தார். மிருகம் மற்றும் பறவையின் ரூபத்தில் இறக்கைகளோடு பிரசன்னமானார் ஈசன். சர்பேஸ்வரராக வந்த ஈசன் உக்கிரத்தோடு இருக்கும் நரசிம்மரை நெருங்கி, நாராயணா, ஹிரண்ய சம்காரம் முடிந்ததல்லவோ என்று கேட்டார். கைலாசநாதனை கண்டதும் விஷ்ணுவின் உக்கிரம் குறைந்து சாந்தம் உண்டாயிற்று. பகவானை வலம் வந்து வணங்கி அவரோடு ஐக்கியமானார். பின்னர் சிவபெருமான் பிரகலாதனுக்கும் தேவர்களுக்கும் வேண்டிய வரங்களை கொடுத்து அந்தரியமானார். அடுத்த பிறவியில் ஜெய விஜயர், ராவணன், கும்பகர்ணங்களால் பிறந்தனர். விஷ்ணு ஸ்ரீராமனாக அவதரித்து அவர்களை சம்கரித்தார். 3வது ஜென்மத்தில் அவர்கள் இருவரும் சிசுபால தண்டவக்கிரகராய் பிறந்தனர். நாராயணன் கிருஷ்ணனாக தோன்றி அவர்களை அழித்தார். அன்பர்களே, இத்துடன் இந்த பாகம் முடிவுற்றது. மீண்டும் அடுத்த பாகத்தில் தங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.